தந்தை, மகன், தூயாவியரின் திருப்பெயர்னாலே ஆமென். இந்த நாளிலும் சிந்தனைக்காக கொடுக்கப்பட்ட தலையங்கம் ஊழியம் செய்ய வந்தார். சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வசனம் மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆங்கிலேய எழுத்தாளர் ஜான் ரஸ்கின் அவர்கள் ஒவ்வொரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு பயணமும் எத்தகையதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உருவகத்தின் வழியாக உரையாடுகின்றவராக இருக்கின்றார். அவருடைய உருவகத்தின் வழியாக இந்த தலையங்கத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு பயனுடையதாக அமையும் என்று சொல்லி எண்ணுகின்றேன். ஜான் ரஸ்கின் ஒரு நாள் மாலை நேரத்தில் அவரும் அவருடைய நண்பரும் அமர்ந்திருந்தார்கள். மாலை நேரம் சூரியனின் ஒளி நிறைவற்று இருள் இந்த பூமியை கவுகின்ற நேரமாக அமைந்தது. அந்த நேரத்தில் இருவருடைய உரையாடலும் நடைபெற்று கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரு விளக்கு வந்தது. அந்த விளக்கு சாலை ஓரத்திலே காணப்பட்ட விளக்குகளை எரிய செய்து கொண்டிருந்தன. ஒவ்வொன்றாக எரிய செய்து கொண்டு ஒருவர் பயணித்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ஜான் ரஸ்கின் அவர்கள் சொன்னார், இந்த உலகத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இப்படியே காணப்பட வேண்டும். ஏனெனில் இந்த மின்சாரம் இல்லாத இந்த காலத்தில் இந்த தெருவில் ஒவ்வொரு விளக்குகளையும் ஒருவர் ஏற்றி கொண்டு சொல்கின்றார். ஆனால் இந்த விளக்குகளை ஒளிரச் செய்பவர் யார் என்று தெரியவில்லை. ஒளி மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறது. ஒளிரச் செய்த ஒளியின் வழியாக இந்த இருள் நிறைந்த உலகம் ஒளி பெறுகிறது என்று சொன்னார். ஆனால் இந்த ஏற்றப்பட்ட ஒளி விளக்கை போன்று அல்ல இன்றைய உலக வாழ்க்கை, எதிர்மறையாக இருக்கின்றனவோ என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வி எழுகின்றது. பொதுவாக கிறிஸ்தவர்களின் வாழ்வு பயணம் உலக சூழல் சார்ந்து காணப்படுகிறது. அதிகார ஆசைகளும் அடையாளம் நிறைந்த வாழ்வுகளை தேடுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இயேசு 3வது முறையாக தான் நெருங்கி வருகின்ற மரணத்தை குறித்து உரையாடுகின்றார். அந்த நேரத்திலே செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் இயேசுவின் இருபுறமும் அரியணையில் அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சை கொள்கிறார்கள். ஒருவர் வலப்பக்கமும் ஒருவர் இடப்பக்கமும் இரு அரியணையில் அமர்வதற்கு தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்தார்கள். சீடர்கள், நீங்கள் ஏன் கேட்கிறேன், உங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி இயேசு அவரிடத்திலே சொல்கிறார். ஆனால் இன்றைய தலைமைத்துவத்தோடு நாம் பார்க்கின்ற பொழுது அதிகாரத்தில் அமர்பவர்கள் அதிகாரத்தை போதை போன்று ஏற்றுக்கொள்பவர்களாகும். அதன் வழியாக தங்களை உலகத்திற்கு அடையாளப்படுத்துகிறவர்களாக காணப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு யாக்கோபும் யோவானும் தங்களுக்கான வாழ்க்கை அடையாளம் நிறைந்தது, தங்களுக்கான வாழ்க்கை எதிர் வருகின்ற காலங்களிலே நன்மைகளை தேடக்கூடியது என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்போடு காணப்பட்டார்கள். ஆனால் இயேசு இந்த வாழ்க்கை மாற்றப்பட்டு இதற்குரிய தன்மையோடு அல்ல, சிறப்பு நிறைந்த தன்மையானது உங்களுடைய வாழ்க்கை என்று சொல்லி வாழ்ந்து காட்டுகிறவராய் கற்றுத்தருகிறவராக இருக்கிறார்கள். இயேசுவோடு காணப்பட்ட சீடர்களுக்கும் இவருடைய வாழ்க்கை குறித்து, இவருடைய கேள்வியை குறித்து, இவருடைய எதிர்பார்ப்புகளை குறித்து பல எண்ணங்கள் தோன்றி இருக்கலாம். ஆனால் அத்தோடு நின்று விடாதபடி இயேசுடைய வாழ்வு அநேக நன்மைகளை கற்றுக் கொடுத்ததாக அமைந்திருந்தது. இயேசு விரும்புகின்ற வாழ்க்கையை இந்த உலகத்திலே நாம் காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் 2 மனநிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஒன்று, மக்கள் நிலைக்கு இறங்கும் மனநிலை.
ஊழியம் புரிவோர் அல்லது தொண்டு செய்கின்ற மக்கள் தலைமைத்துவத்தில் இருப்பது அல்ல, மாறாக தலைமைத்துவத்தை விட்டு இறங்கி வந்து பணி செய்ய வேண்டும் என்பதே மேன்மையான ஒன்று. இரண்டாம் உலகப் போர் உச்சத்தில் இருந்த நேரத்தில் ஹிட்லர் நாசிக் படை டென்மார்க்கின் மீது படையெடுத்து வந்தது. அந்த படையெடுப்பின் மூலமாக ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த அந்த சூழலில் டென்மார்க்கை ஆண்டவர் 10ஆம் கிறிஸ்டியான் என்ற மன்னர். இப்போது இந்த டென்மார்க்கின் அருகிலுள்ள பெரிய கட்டிடத்தின் உச்சியில் ஹிட்லரின் நாசிக் படையின் கொடி ஒன்று உயர்த்தி வைக்கப்பட்டது. அப்போது இந்த மன்னர் 10ஆம் கிறிஸ்டியான் சென்று உயர் தளபதியோரிடத்திலே இந்த கொடியை நீங்கள் அகற்ற வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அப்போது இந்த தளபதி சொன்னார், இயலாது, நிச்சயமாகவே நாங்கள் அதை அகற்ற மாட்டோம் என்று சொல்லி. உடனடியாக 10ஆம் கிறிஸ்டியான் அவர்கள் ஒரு படை வீரரை வைத்து நான் இந்த கொடியை நிச்சயமாக அகற்றுவேன் என்று சொன்னார். அப்போது படை வீரர் ஒருவர் இந்த கொடியை அகற்றுவார் என்று சொன்னால் அவரை சுட்டு வீழ்த்துவோம். உடனடியாக இந்த 10ஆம் கிறிஸ்டியான் அவர்கள் சொல்கிறார்கள், படை வீரராக நான் சென்று அந்த கொடியை அகற்றுவேன் என்று சொல்லி அடுத்த நிமிடத்திலே அந்த கொடியை இறக்க கட்டளையிடப்பட்டதாக இருந்தது. ஒரு மன்னர் தான் அமர்ந்திருக்கின்ற அந்த இடத்திலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மனநிலைக்கு நேராக மாற்றப்படுகிறவராக இருக்கிறார். இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சூழல் இயேசு சொன்னதை செயல்படுத்த வேண்டும், உண்மையான பணியாளனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இடத்தை விட்டு மக்கள் மனநிலை என்ன, மக்களுடைய வாழ்வு சார்ந்த எதிர்பார்ப்பு என்ன என்பதிலே கரிசனை கொள்கிறதாக அமைய வேண்டும். உயரமாக வளர்கின்ற மூங்கில் கூட அது அதிக பயனை கொடுக்க அமர்ந்திருக்கிறதாக, அமைதியோடு இருக்கிறதாக இருக்கிறது. அதே போன்றுதான் இயேசு கடவுளின் ஒரே மகனாகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் இந்த உலகத்திலே வந்த நேரத்தில் கடவுளின் மகன் என்று சொல்லக்கூடிய எந்த மேன்மையும் அவர் தனக்காக பயன்படுத்தவில்லை. தனக்கு வார்த்தையினால் ஆற்றல் இருந்த பொழுதும் செயல்களினால் வல்லமை இருந்த பொழுதும் சுயத்துக்காக ஒருபோதும் அவர் பயன்படுத்தியதே இல்லை. தன்னை நாடி வந்த மக்கள் எத்தகைய எதிர்பார்ப்போடு தன்னை நாடி வருகின்றார்களோ அவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றினார். மற்றொரு பகுதியிலே தேவையோடு இருந்து கொண்டிருக்கின்ற மக்கள் எத்தகைய தேவையாக நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அறிவிக்கப்பட்டாரோ, அறிந்து கொண்டாரோ, அதற்கேற்ப தன்னிடத்தில் இருந்த மேன்மையை அவர்களுக்கு பகிர்ந்தவராக இருந்தார். தன்னிடத்தில் இருந்த மேன்மை என்பதை தனக்காகவோ தன் வாழ்வின் பயன்பாட்டிற்காகவோ சுயநல போர்வைக்காக பயன்படுத்தாதபடி பிற மக்களின் நல்வாழ்வுக்காக பயன்படுத்தினவராக இருந்தார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது மக்கள் நிலையை அறியும் மனநிலை. மக்கள் தங்கள் வாழ்வின் தேவையோடு கவலைகள், வலிகள், துக்கங்கள், எதிர்பார்ப்பு போன்ற மனநிலையோடு வாழ்கிறவர்கள். இந்த நிலையை அறிந்து வாழ்கிறவர்களாக, செயல்படுகிறவர்களாக இருக்க கடவுள் அழைக்கிறார். அதைத்தான் மத்தேயு 20வது அதிகாரம் 28வது வசனத்திலே சொல்கிறவராக இருக்கிறார். இயேசு சொல்லி தந்த பணியை தலைமைத்துவத்தோடு வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விருப்பத்தோடு வாழ்ந்தவர் ஜான் குல்பாக். இவர் கொல்கத்தா பகுதியிலே வந்து அன்னை தெரசா அவருடைய இல்லத்தை சந்திக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்வோடு இணைந்த வாழ்வை வெளிப்படுத்துவதற்காக விரும்பிய இவர் அன்னை தெரசா இல்லத்திலே காணப்பட்ட அருட்சகோதரி ஒருவரோடு தன்னுடைய பணிவிடையை துவக்கினார். தன்னுடைய பணிவிடையை துவக்கிய அதே நேரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருவரும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் ஒரு தாய் வந்து கேட்கிறார்கள், நாங்கள்
இந்த பகுதியிலே வாழ்கிறோம், என்னுடைய துணைவர் மரண தருவாயில் இருக்கிறார், அவர்களை வந்து நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று. தன்னுடைய துணைவரின் கடைநிலை வாழ்க்கையை அறிந்து அவரை காப்பாற்றுவதற்காக இருவரும் அழைத்து செல்லப்பட்ட அந்த நேரத்திலே படுக்கையிலே காணப்படுகிறார் அந்த துணைவர். அங்கு சுற்றி பார்க்கும் நேரத்திலே நீண்ட நாட்களாய் அவர் படுக்கையில் இருப்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த நேரத்தில் இவர் சென்று தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய அருட்பணியை அவரோடு கூட செலவிட விரும்புகிறார். அந்த படுக்கையில் இருக்கின்ற நபரை தூக்குகின்ற அந்த நேரத்தில் அவர் உமிழ் நீரால் இவருடைய முகத்திலே துப்புகின்றார். மிகுந்த வருத்தம், மிகுந்த கவலை, என்ன செய்வதென்று தெரியவில்லை. இருப்பினும் அவரை தன்னோடு எடுத்துக்கொண்டு அன்னை அவர்களுடைய இல்லத்திலே கொண்டு சென்று அவர்களுக்கு பணிவிடை செய்தவராக இருந்தார். அப்போது அங்கு காணப்பட்ட ஒரு உணர்வு, இத்தகைய மனிதர்களுக்கான வாழ்வுதான், இத்தகைய நிலையில் இருக்கின்றவர்களை வாழ்விப்பதுதான் உண்மையான பணிவிடையாக அமர்கிறது என்று சொல்லி வாழ்வாக வெளிப்படுத்த முடிந்தது. கிறிஸ்துவில் பிரியமான இறை மக்களே, பல நேரங்களில் நாம் இன்றைய உலக சூழ்நிலையிலே இறைமகன் இயேசு கிறிஸ்துவுடைய பணிவிடை எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் தேடுகின்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் இயேசு வாழ்ந்த பணிவிடை செய்திகளை நம்மில் இன்று உலகம் எதிர்பார்க்கிறதாக இருக்கிறது. ஒளியேற்றப்பட்ட விளக்கு எரிகிறது, அநேகருக்கு பயன் கொடுக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்துவால் ஒளியூட்டப்பட்டவர்களாக இருக்கிற நாம் நம்முடைய பணிவிடையின் வழியாக இந்த உலகத்திற்கு நலமானதை செய்வோம். நாம் செய்கின்ற நலமான பண்பு என்பது மக்கள் நிலைக்கு நம்முடைய மனநிலை மாற்றப்படுகின்ற நேரத்திலும், மக்கள் மனநிலையை அறியும் பட்சத்திலும் நிச்சயமாகவே பணிவிடை செய்ய வந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவுடைய பணிவிடையை வெளிப்படுத்துகிறதாகவும் அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறதாகவும் அமையும். அவ்வாறுபட்ட பண்புகளை வெளிப்படுத்துவோம். இறையருள் நம்மோடு தொடர்கால இறைவன் விரும்புகின்ற நற்பணியோடும் இருப்பதாக. ஆமென். இறைவேண்டல் செய்வோம். ஊழியம் கொள்ளும்படியாக வராமல் ஊழியம் செய்யவும், அந்த ஊழியத்தின் வழியாக அநேக நபர்களுக்கு பயன் தருகின்ற வாழ்வை வெளிப்படுத்திய அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தின் பண்புகளை நாங்கள் அறிந்து கொண்டோம். அவைகளை செயல் வடிவமாக்குவதற்கு தூய ஆவியருடைய பலனை எங்களுக்கு தாரும். நாங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக அல்ல, தொடர்ந்து நாங்கள் நற்செயல் செய்கிறவர்களாக வாழ்வதற்கு வேண்டிய பலனோடு வாழ கடவுள் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. உம்முடைய கிருபையோடு வாழ்வதற்கு என் ஆண்டவர் எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று இறைமகன் கிறிஸ்துவுடைய பேரில் ஜெபிக்கிறோம் எங்கள் சுபங்களின் நல்ல பிதாவே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நீங்காத கூட்டுறவும் அன்பும் வழிநடத்தலும் நம்மனரோடு தொடர்கால வாழ்வின் பயணத்தோடும் இருப்பதாக. ஆமென்.